ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். நான் வந்துட்டு 2 வீக்ஸ் பேக் வந்து எஜுகேஷனல் வீடியோ போஸ்ட் பண்ணப்போ நான் வந்துட்டு டிசிப்ளின், ரிஸ்க் இஸ் டு ரிவார்டு, அதுக்கப்புறம் மணி மேனேஜ்மெண்ட் இது எல்லாம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 ட்ரேடிங் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசிப்ளினை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ டிசிப்ளின் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் வந்துட்டு அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸும் சொல்லியிருந்தேன். என்னோட கான்டெக்ஸ்டில் டிசிப்ளின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் விச் வி ஆர் ட்ரேடிங் இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் நான் ட்ரேட் பண்ண போகிறது என்னன்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் வந்து டைம் ஃப்ரேம், ஓகேங்களா? இதெல்லாம் ஜென்ரலாக நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஒரு இது மாதிரி ப்ளூ பிரிண்ட் மாதிரி. நீங்களும் இது வரைக்கும் இப்படி ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இது வந்துட்டு ஒரு விஷயம். ஃபோர்த்து வந்துட்டு செல்லிங்கா பையிங்கான்றதை ஃபஸ்ட்டு ஒரு மந்த் எடுத்திங்கன்னா செல்லிங்னா ஃபுல்லாக செல்லிங் பண்ணுங்கள், பையிங்னா ஃபுல்லாக பையிங் பண்ணுங்கள். ரெண்டையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். இது 4மே வந்துட்டு நம்மளோட கான்டெக்ஸ்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஆன்சர் செக்ஷன் இந்த பக்கம் டைப் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம சூஸ் பண்ணி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டின்னு சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி ஓகேங்களா, பிஎன்எஃப்னு போடுறேன். இன் ஷார்ட்டில் வந்துட்டு 1 செகண்ட். பேங்க் நிஃப்டி ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி. அதுக்கப்புறம் நம்பர் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நான் என்ன டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருந்தேன் 9:15, அதாவது 9:15 to 12 PM ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 ட்ரேடு. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா மோர் தென் திஸ் போச்சு அப்படின்னா அது வந்து ஓவர் ட்ரேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 4 வந்து நான் இந்த மந்த் செல்லிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் டிசிப்ளின்ற பார்ட்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு கொண்டு வந்தது. இதை நான் ட்ரேடிங் எக்ஸ்பெரிமெண்ட்டாக 1 மந்த் பண்ணுறேன்னு சொன்னேன். முடிஞ்சால் லைவ் அப்டேட்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால் லைவ் அப்டேட்ஸ் தர முடியல. லைவ் அப்டேட்ஸ்லாம் டே டு டே மார்க்கெட் அனாலிசிஸோட நான் வந்து ஆர்டர் புக் வந்து அட்டாச் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் என்னால் மார்க்கெட் அனாலிசிஸ் போடவே டைம் இல்லை. ஸோ நான் அந்த எடுத்து என்னால் லாகின் பண்ணி போட முடியல. ஸோ மந்த் எண்ட் வந்துருச்சு. ஸோ மந்த் எண்ட் ஓவராலாக டிசிப்ளின் எப்படி இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா எந்த அளவுக்கு என்னோட டிசிப்ளின் என்னோட ட்ரேடிங்கில் இம்பாக்ட் ஆயிருக்கு, நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா நாட் ஒன்லி டிசிப்ளின் மட்டும்தான் பார்ட்னு கிடையாது. மெயின் பார்ட் வந்து டிசிப்ளின் தான் ஓகேங்களா. ஸோ மெயின் பார்ட் டிசிப்ளின், அதுக்கப்புறம் ரிஸ்க் இஸ் ரிவார்ட் இருக்குது, மணி மேனேஜ்மெண்ட் இருக்குது, செட்டப் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நான் டிசிப்ளினை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் 1 மந்த் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன். ஸோ இந்த மந்த் எண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்போர்ட்ஸ் புல் பண்ணி காட்டுறேன். கன்சோலில் போயிட்டு நான் பிஎன்எல் வந்து இந்த 1 மந்த்துக்கு எடுக்கிறேன். ஏன் இந்த 1 மந்த்துக்கு நான் பிஎன்எல் எடுக்கிறேன்னா, இதை வந்து நீங்கள் மந்த் அண்ட் பிஎன்எல்லாக பார்க்கக்கூடாது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டிசிப்ளின், அதை நான் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதனால என்னோட பிஎன்எல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை எடுத்துப்போம் சரிங்களா. நல்லா கிளியராக கேட்டுக்கோங்க. நான் பிஎன்எல் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட கிடையாது. 1 மந்த்துக்கு நான் சொன்ன க்ரைட்டீரியாவை நான் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னது இன்ஸ்ட்ருமெண்ட் பேங்க் நிஃப்டி தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன்னு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் கன்சோலில் வந்துட்டு புல் பண்ணும்போது எதுவுமே வேறு எந்த ஒரு ட்ரேட்ஸுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன். எவ்ரிதிங் பேங்க் நிஃப்டி நான் ஆப்ஷன்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ ஆப்ஷன் மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் ஃபாலோ பண்ணேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணேன். டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி என்னால் அந்த டைம் ஃப்ரேம் கொஞ்சம் எடுக்க முடியல. பட் 9:15 to 12:30 தான் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். நான் முடிஞ்ச டைம் ஃப்ரேம் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுவும் ஓகே. பட் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்லி 1 ட்ரேட் சொல்லியிருக்கேன். பட் சிங்கிள் டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே 1 ட்ரேட் போயிருக்கு. 1 செகண்ட். இந்த ஒரு சிங்கிள் டே மட்டும் இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே. இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23rd. அது கூட சிங்கிள் ட்ரேட் தான். ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணனால 30 வந்திருக்கு. ஓகே. ஸோ நான் எந்த நாளுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரேட்ஸ் எடுக்கவே இல்லை. இந்த 30 ஏன் வந்திருக்குன்னா ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 2 நாள் சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்திருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் எந்த நாளுமே நான் வந்துட்டு சிங்கிள் ட்ரேட்ஸ் எடுக்கவே இல்லை. ஸோ ஐ மீன் டபுள் ட்ரேட் போவே இல்லை. ஸோ நான் ஓவர் ட்ரேடிங் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ரூலும் பாஸ் அவுட் ஆயிடுச்சு. நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறேன்னா பையிங் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். செல்லிங் தான் பண்ணுறேன்னு சொன்னேன். கண்டிப்பாக ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணேன். அது எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், நான் ப்ராஃபிட் எல்லாமே 1:3 எடுத்திருக்கேன். பையிங்னா என்னோட ரிஸ்க் இஸ் ரிவார்ட் 1:2. பட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் என்னோட ரிஸ்க் இஸ் ரிவார்ட் 1:3. பிகினஸாக இருக்கீங்க அது என்ன 1:3 1:2 தெரில அப்படின்னா சிம்பிளுங்க. ஒரு
பார்ட் ரிஸ்க் எடுக்கிறீங்க. அதாவது 1 பார்ட் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ₹50 ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங்க பொறுத்தவரைக்கும் நான் டார்கெட் என்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, அ ₹1500 போடுவேன். ஸோ 1:3 இத தான் நான் என்னன்னு சொல்றேன்னா, 1:3ன்னு சொல்றேன். ஓகேங்களா? 1:3ன்னு சொல்றேன். இப்ப இதே வந்துட்டு பையிங்க பொறுத்தவரைக்கும் 1 பார்ட் இப்போ 450 ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா, என்னோட டார்கெட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, 900 அவ்வளோதான் இருக்கும். இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:2 ஓகேங்களா? இது வந்துட்டு பையிங்க்கு, இது வந்து செல்லிங்க்கு ஓகேங்களா? இது வந்து செல்லிங்க்கு, இது வந்து பையிங்க்கு அவ்வளோதான். ஸோ, இப்போ நான் செல்லிங் ட்ரேட்ஸ எடுத்திருக்கேன். ஸோ, இப்போ இதுவுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ, நான் 4மே வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டி, டைமிங், நோ ஓவர் ட்ரேட், ஆப்ஷன் செல்லிங் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ, இந்த மந்தோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோடது ₹3960 ஆல்மோஸ்ட் ₹4000. ரியலைஸ்ட் P&L வந்து 5110 அதில சார்ஜஸ் போக 4000. நான் இப்ப இதில வந்து P&L உங்ககிட்ட காட்டல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க அந்த P&Lயே விட்டுருங்க. நம்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்துட்டு எவ்வளோ நாள் லாஸ் வாங்கியிருக்கேன் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பட் நான் வந்துட்டு டிசிப்ளின ஃபாலோ பண்ணனால என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் ப்ராஃபிட்ல இருக்கேன். எவ்வளோ ப்ராஃபிட்ல இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் நியர்லி அபவுட் 4000 ரவுண்ட் பண்ணிங்கன்னா இருக்கேன். ஸோ சிம்பிளா ஒரு டிசிப்ளின ஃபாலோ பண்றேன். இது வந்து என்னோட பிக் செட்டப்னால இந்த ப்ராஃபிட் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. செட்டப் 30% தான். பட் வந்துட்டு 70% இந்த எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணி நான் ஒன்லி ஒன் ட்ரேட். நானும் லாஸ் பண்ணியிருக்கேன். சும்மா கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். கன்டினியூஸா 3 லாஸஸ்லாம் வாங்கியிருக்கேன். இங்க பாருங்க 3 அப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல 2 அந்த மாரி வந்துட்டு பாருங்க. ஆக்சுவலி இப்படி தான் வீக்ஸ் பார்க்கணும் ஆக்சுவலி. ஸோ இந்த வீக்ல பாருங்க கன்டினியூஸா 4 லாஸஸ் வாங்கியிருக்கேன். இந்த வீக்ஸ்ல கன்டினியூஸா 3 லாஸஸ் வாங்கியிருக்கேன். ஸோ நடுவுல ஒரு 7, 8 லாஸ் வாங்கினா எப்படி மைண்ட் செட் இருக்கும்? பட் அத தாண்டி நான் டிசிப்ளின் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். எந்த ப்ராஃபிட் எடுத்தாலும் பாருங்க 1500, 1400, 1400, 1000 ஐ மீன் 1400 இப்படி எல்லா ப்ராஃபிட்ஸுமே பிக் ப்ராஃபிட்ஸா எடுத்திருக்கேன். லாஸஸ் எங்கேயாவது பாருங்க 450, 450, 590 இது ஒரு பெரிய லாஸு. மத்தபடிக்கு 450, 444 அந்த மாரி மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். 600 இந்த மாரி மட்டும் தான் எடுத்திருக்கேன். நான் டபுள் டிஜிட் லாஸஸ் வந்து 1000 கிராஸ் பண்ணவே விடல. ஸோ சிம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம டிசிப்ளின ஃபாலோ பண்ணணும். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ இன்கிரீஸ் பண்ணாம இது மட்டும் பண்ணனாலேயே எனக்கு ப்ராஃபிட் வந்து 4000 வந்திருக்கு. இதுதான் நான் லைவ் ட்ரேடிங் எக்ஸ்பெரிமென்ட்டா உங்களுக்கு டே டூ டே ஒவ்வொரு ட்ரேட்ஸா எடுத்தேன்னு போஸ்ட் பண்ணணும்னு நெனச்சேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே என்னால முடியல. ஸோ மந்த் எண்ட்ல வந்து புல் பண்ணி காட்டிட்டேன். ஆர்டர் புக்கையே. ஸோ தட் இங்கேயே உங்களுக்கு காட்டிரும். நான் வந்து 1 மந்த்ல வந்து நான் எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸ் எடுத்திருந்தேன்னா, 30 குவான்டிட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் வரல. ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, இந்த இந்த சீரிஸ்ல நான் போட போற ஒவ்வொரு வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் டிசிப்ளின் பத்தி பேசுறேன்னு சொன்னேன். ட்ரேடிங் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன். ஸோ லாஸ்ட் 1 மந்த் நான் வந்து டிசிப்ளின ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட்டபிளா முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ டிசிப்ளின்றது ட்ரேடிங்ல ரொம்பவே முக்கியம். ஸோ திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த டிப்ஸ் தரவங்க பேச்ச கேட்டுட்டு, இல்ல கோர்ஸ் விக்கிறவங்க பேச்ச கேட்டுட்டு, கோர்ஸ் கத்துக்கோங்க. ஜென்யூனான பெர்சன்ட்ட கத்துக்கோங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்க சொல்லாமயே இருப்பாங்க. எதுவுமே சொல்லாம இருப்பாங்க. ஜஸ்ட் இந்த செட்டப் படிச்சா இவ்ளோ வந்துரும். அப்படிலாம் வரவே வராதுங்க. பேஸ்மெண்ட் தாங்க ரொம்ப முக்கியம். என்னோட இந்த 3 இயர்ஸ் ஜர்னி எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னோட பேஸ்மெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஐ மீன் இந்த 4 இயர்ஸ் நான் கத்துக்கிட்டது தான் இந்த 1 இயர்ல நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் எந்த இடத்துலயுமே வந்து செட்டப் தான் முக்கியம் நான் மென்ஷன் பண்ணதே இல்ல. இது என்னோட ஓன் லேர்னிங் ஓகேங்களா? இப்ப இந்த 9 டே லாஸ்ட்ல எனக்குமே என்னோட செட்டப்ஸ்ல சம்டைம்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். செட்டப்ஸ் கரெக்ட்டா இருந்தாலும் நான் தப்பா ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணுவேன். ஸோ மார்க்கெட்டிங்கிறது உங்களுக்கு டே டு டே லேர்னிங்கா தான் இருக்கும். செட்டப் ஒன்ஸ் நீங்க டிஃபைன் பண்ணா கூட நீங்க அதுலேருந்து தவறிருவீங்க. ஸோ அத கரெக்ட் பண்ணி நீங்க உங்கள ஃபோக்கஸ்டா வச்சுக்கிறது தான் மார்க்கெட் ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவை டிசிப்ளின். இந்த பேசிக் டிசிப்ளின் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் செட்டப்ல வர டிசிப்ளினையும் நீங்க கத்துக்குவீங்க. இப்ப இதுதான் செட்டப்ன்னு சொல்லிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8ல நடக்கணும். இதுதான் வந்து ட்ரேடிங்கோட செட்டப். 8ல இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் இப்படி வரணும்னு சொல்லுவாங்க. ஆனா இத நீங்க கரெக்ட்டா பண்ணணும்னா, இதெல்லாம் கரெக்ட்டா வச்சிருந்தீங்கன்னா தான் இதுல கரெக்ட்டா நடப்பீங்க. இல்லன்னா இதுல இப்படி ஒரு நாள் நடக்கிறது, அப்புறம் இப்படி ஒரு நாள் நடக்கிறது, அப்படி நீங்க மாத்தி மாத்தி பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டா இங்கேயே அது எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு டிசிப்ளின் இல்லாம போயிரும். ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது இந்த 1 மந்த் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியும் காட்டிருக்கேன். ட்ரேடிங் எக்ஸ்பெரிமென்ட் சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கான ரிஸ்கிஸ்ட் ரிவார்ட் பத்தி நம்ம மந்த் எண்ட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி வந்து எனக்கு ரிஸ்கிஸ்ட் ரிவார்ட் ஒர்க் ஆகுது. நான் 1 பார்ட் ரிஸ்க் எடுத்து 3 பார்ட் ரிவார்ட் எடுக்கிறது ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த் எண்ட் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவோட ஃபாலோ த்ரூ வீடியோ எதுன்னு கேட்டீங்கன்னா, 2 வீக்ஸ் பேக் டிசிப்ளின்
ட்ரேடிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் டிசிப்ளின் போட்டிருந்தேன். அத பார்க்கல அப்படின்னா, நீங்க போயிட்டு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இத பாருங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் இன்னொன்னும் சொல்லணும்னு இருக்கு. நியூ சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தீங்கன்னா, நான் எஜுகேஷன் பிளேலிஸ்ட்ல மட்டும் 57 வீடியோஸ் நியர்லி போட்டிருக்கேன். அத்தனையுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா கோ த்ரூ பண்ணிட்டு மறக்காம நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. இல்ல ஷிவாரி ட்ரேடர்ஸ் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறக்காம இந்த வீடியோ கீழ ஒரு லைக் குடுத்துருங்க. ஏன்னா இவ்ளோ எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே ஜென்யூனா ஓப்பன் டூ ஸ்டேட்மெண்ட் காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பட் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு நான் நெறைய லைக் எதிர்பார்க்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.